ட்ரையாங்கிள் ரூல் ஆஃப் அட்ராக்ஷன். கைஸ், எதுக்காக நம்ம சேனல் பார்க்குறீங்க? நல்லா தெரியும். கண்டிப்பாக ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறதுக்கு. சரியா? ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறதுக்கு ஜென்ரலாக அப்படின்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. சரியா? ஒன்று, என் தலைவன் தனுஷ் ஸ்டைல். ஓகே, என் தலைவன் தனுஷ் வந்து எல்லா படத்துலையும் மோஸ்ட்லி பண்ணுற விஷயங்கள். ஓகே, ஒரு பொண்ணை சேஸ் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, கெஞ்சுறது, நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது, இப்படியே பண்ணி ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறது. ஓகே, இப்படி இந்த மெத்தடில் போனோம்னா 80% ஃபெயிலியர் ஆகும். பட் 20% இந்த மெத்தடில் கமிட்டும் ஆகலாம். அப்படியும் சம் ப்ராபர்ட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா நம்ம சேஸ் பண்ணுறோம், நம்ம வந்து நிறைய எஃபர்ட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஓகே, இது ஒரு மெத்தட். சரியா? செகண்ட் மெத்தட் என்னது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணை வந்து அப்படின்னா நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கும். பேச ஆரம்பித்து கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா அந்த பொண்ணு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணை நம்மளாக லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு மைண்ட் செட்டை மாற்றி விட்டுறணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆகும்னா நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படின்னா சக்தி இருக்கா அப்படின்னா சக்தி எப்படி லவ் பண்ண வைக்கிறது, சக்தி எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நம்மக்கிட்ட அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி நம்மளை ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு அந்த பொண்ணு போராடும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் செகண்ட் மெத்தட். இதுதான் பெஸ்ட் மெத்தட். நமக்கு எந்த எஃபர்ட்டும் போட வேண்டிய அவசியம்னா ஈஸியாக ஒரு பொண்ணு ஓகே லவ் பண்ணிடும். அண்ட் எல்லா ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் அந்த பொண்ணு தான் பண்ணும். சரியா? இந்த செகண்ட் மெத்தட் பற்றி தான் நம்ம ஆல்ஃபா கார்லன் கோர்ஸில் டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த கோர்ஸில் உள்ள எல்லா விஷயத்தையும் நம்ம சேனலில் கண்டிப்பாக போடவே முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்காக ஜஸ்ட்டு அதில் உள்ள ஒரு பேசிக்ஸை சொல்லித்தரலான்னு பார்க்குறேன். சரியா? ஸோ அதான் என்னது அப்படின்னா ட்ரையாங்கிள் ரூல் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ஒரு 3 விஷயம். ஓகே, இப்போ 3 ரூல் இருக்குது. இந்த 3 ரூல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை பேசுகிற நீங்கள் அந்த லவ் பண்ண வைக்கிற ப்ராசஸில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு வந்து உங்களை சேஸ் பண்ணணும், உங்களை லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக உங்களுக்கு லவ் பண்ண வைக்கணும், அந்த அப்சசிவாக சேஸ் அதெல்லாம் இருக்காது. அதுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆல்ஃபா கார்லன் கோர்ஸ் தான் இருக்குது. சரியா? பட் இந்த ரூல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களை லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ரூல் ஆஃப் அட்ராக்ஷனில் ஃபஸ்ட் ரூல் என்னது அப்படின்னா அபண்டன்ஸ் மென்டாலிட்டி. ஓகே, ஐ திங்க் ஆல்ரெடி சேனலில் இந்த ரூலை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, அந்த அபண்டன்ஸ் மென்டாலிட்டினா என்ன அப்படின்னா நிறையா இருக்குது இந்த உலகத்தில். ஓகே, எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற மென்டாலிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு காம்படிஷன் இருக்குது. ஒரே ஒரு காம்படிஷன் தான், நீங்கள் ஜெயிக்கணும். அது ஜெயிக்கிறப்பனா மொத்தமாக ஓவர். அப்போ என்ன பயந்துக்கிட்டே இருப்பீங்க, நடிங்கிட்டே இருப்பீங்க, ரொம்ப பெர்ஃபெக்டாக பார்ப்பீங்க, எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சுன்னு சொல்லி போராடுவீங்க, உயிரை கொடுத்து பண்ணுவீங்க. சப்போஸ் தோத்துட்டீங்க அப்படின்னா மென்டலி செத்துவீங்க, டிப்ரெஷன் ஆயிருவீங்க, நொந்து போயிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? சரியா? அடுத்து எப்படி வெக்ஸ் ஆகி வாழ்க்கையே போச்சுங்க மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு 100 காம்படிஷன் இருக்குது. சரி, அப்போ என்னன்னா ஒரு காம்படிஷன் போவீங்க, போகும்போதே கேஷுவலாக போவீங்க, பெரிய பார்ட்டு ஆன்சைட்டி எதுவுமே ஜஸ்ட்டு ஃப்ரீயாக போவீங்க, ஃப்ளோ பண்ணுவீங்க. சப்போஸ் தோத்துட்டீங்களா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகுது, அவ்வளோதான். இந்த காம்படிஷன் அடுத்து 99 காம்படிஷன் இருக்குது, வாடா தட்டி தூக்கிடும் சொல்லி வெறியோட கிளம்பிடுவீங்க. ஓகே, அதே தான் பொண்ணுக்கிட்டையும். ஓகே, இப்போ ஒரு க்ரஷ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த க்ரஷ் எப்படின்னா ஒரு ஜென்ரலாக லவ் பண்ண வைக்கிறது, லவ் பண்ணுறது ஃபைன். பட் என்னது அப்படின்னா ரொம்ப அந்த க்ரஷ் அவள் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி அவள் மட்டும்தான் இருக்கா, வேறு பொண்ணுங்களே இல்லாத மாதிரி எப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாய்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா அந்த பொண்ணு மட்டும்தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க போகும்போது என்ன அப்படின்னா நம்மளோட எல்லா பிஹேவியர்லையும் வீக்னஸ் இருக்கும். புரியுது? நம்ம பேசினா வீக்காக பிஹேவ் பண்ணும், பிகாஸ் அந்த ஒரே ஒரு பொண்ணு நான் தப்பாக பேசிடக்கூடாது. ஓகே, நம்மளோட பிஹேவியர் எல்லாம் வீக்காக இருக்கும், பிகாஸ் அந்த ஒரே ஒரு பொண்ணு எல்லா பிஹேவியரும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நடிங்கிட்டே கான்ஃபிடென்ட் இல்லாமல் பிஹேவியர் வீக்காக கம்ப்ளீட்லி வீக்னஸ் மட்டும் தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஒரு சண்டை வருதா நம்ம தான் எப்போ தான் சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிகாஸ் ஒரே ஒரு பொண்ணு. ஓகே, ஒரு இஷ்யூ வருதா ஓகே நம்ம தான் இப்போ எப்போ தான் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிகாஸ் ஒரே ஒரு பொண்ணு. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் சேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க, பிகாஸ் என்ன நினைக்கிறீங்க அந்த ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகே, பட் ரியாலிட்டியில் என்ன, இந்த பொண்ணு இல்லைனா நான் 1000 பொண்ணு இருக்குது. திருசா இல்லைனா திவ்யா. புரியுதா உங்களுக்கு? திவ்யாவில்னா இன்னொரு பொண்ணு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ என்னென்னா இப்போ எனக்கு ஒரு க்ரஷ் இருக்காங்க அப்படின்னா எனக்கு அந்த பொண்ணு ஜென்ரல் பிரச்சனை, அந்த பொண்ணை லவ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் போவேன். பட் ஸ்டில் என்னதுன்னா அந்த பொண்ணு வந்து ஓவராக சீன் போடுறாங்க, ஒரு அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு இல்லை இன்னொரு பொண்ணுங்கிற மென்டாலிட்டி எனக்கு இருக்கும். அப்போ என்னதுன்னா நான் போவேன், என் பிஹேவியரில் எந்த வீக்குமே இருக்காது. ஓகேவா? நான் ஜஸ்ட் கேஷுவலாக பிஹேவ் பண்ணுவேன், ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுவேன். பிகாஸ் இந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு, இந்த பொண்ணு இதை தப்பாக ஆக்ட் பண்ணுச்சு, இந்த பொண்ணு வந்து ரூடாக ஏதோ ஒன்று பண்ணாலும் நான் வேறு பொண்ணை பார்த்துக்கலாங்கிற மென்டாலிட்டி எனக்கு திமிராக இருக்கும். பிகாஸ் இந்த பொண்ணுலாம் இன்னொரு பொண்ணு அப்படிங்கிற மென்டாலிட்டி என்கிட்ட இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு சண்டை வருது, எனக்கு அந்த பொண்ணுக்கு சண்டை வருது. சரி, நான் என்ன பண்ணுவேன், நான் சேஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவேன், என்ன வந்து மயிர் பேசு அப்படிங்கிற ஒரு திமிரான ஆட்டிடியூடு என்கிட்ட இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு குட்டியாக மிஸ்டேக்ஸ் நடக்குது, ஓகே நான் அப்பாலஜைஸ் பண்ணணும், என் மேலே மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஃபைன், ஓகே என் மேலே மிஸ்டேக் நான் ஜென்வனாக போய் அப்பாலஜைஸ் பண்ணுவேன். பட் அந்த பொண்ணு மேலே மிஸ்டேக் இருந்தாலும் நான் போய் அப்பாலஜைஸ் அதெல்லாம் நடக்காது. ஏன் அப்படின்னா அந்த அபண்டன்ஸ் மென்டாலிட்டி. ஸோ இந்த அபண்டன்ஸ் மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் கம்ப்ளீட்லி கான்ஃபிடண்ட்டாக பிஹேவ் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப மேன்லியாக பிஹேவ் பண்ணுவீங்க.
புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கும். அந்த ஒரு அபண்டன்ஸ் மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொண்ணும் ஃபீல் பண்ணும். இப்போ ஃபீல் பண்ணும்போதே ஓகே இவனுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது, ஓகே அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். ஓகே அதனால நான் வந்து நம்மகிட்ட ரொம்ப சேஸ் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ ஃபைன், ஓகே 100 பொண்ணுங்க இருக்காங்க, எப்படியா அந்த 100 பொண்ணுல மீறி வந்து அப்படின்னா நம்ம வந்து லவ் பண்ண வைக்கணும், இவனை விட்டுறக்கூடாது, இவனுக்கு சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங்கை அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும். அந்த பொண்ணு எப்படியா அவங்க லவ் பண்ண வைக்கணுங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு வரும். புரியுதா? செகண்ட் ரூல், ஐ ஆம் த பெஸ்ட் அண்ட் ஷீ இஸ் அட்ராக்டட் டு மீ. அதாவது உங்கள் க்ரஷ்ஷுக்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னா ஐ ஆம் த பெஸ்ட்டுன்னு ஃபீல் இருக்கணும் அண்ட் ஷீ இஸ் அட்ராக்டட் டு மீ. அந்த பொண்ணு உங்களை கண்டிப்பாக அட்ராக்டாக தான் இருக்கா அப்படிங்கிற ஃபீலிங்கோடு தான் நீங்கள் பேசணும். இப்போ இந்த ஆட்டிடியூட் தான் நான் பேசுவேன். இப்போ ஐ ஆம் த பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிகாஸ் நான் ஜெனுவன்லி ஃபீல் பண்ணுறேன், நான் தான் பெஸ்ட்டு, நான் வந்து ரொம்ப ஹை வேல்யூன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு பேசும்போது என்னோடய ஆக்ஷன் அண்ட் பிஹேவியர்ஸ் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சரியா? அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணை பேசும்போதும் நான் எந்த டவுட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை பேசுவேன். பிகாஸ் நான் வந்து ஹை வேல்யூ பர்சன், கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து என்னை பிடிக்கும், கண்டிப்பாக அட்ராக்டடாக தான் இருப்பா அப்படிங்கிற ஆட்டிடியூட்லாம் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து எந்த டவுட்டுமே இருக்காது, நான் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடண்ட்டாக பேசுவேன். புரியுதா? ஸோ இதெல்லாம் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுவான். ஃபைன், இது வந்து ஹை வேல்யூ பர்சன், நம்மகிட்ட ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறான், ஓகே நம்மளை சேஸும் பண்ணலை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இவனை எப்படியா லவ் பண்ண வைக்கணுங்கிற அந்த மென்டாலிட்டி அந்த பொண்ணுக்கு மைண்ட் செட்டில் வரும். சரியா? பட் இங்கே மோஸ்ட் ஆஃப் த கைஸ்க்கு என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கைஸ் ஐ ஆம் த பெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு ஃபீலிங் இருக்காது. அண்ட் ஒரு பொண்ணு வந்து நம்ம மேலே அட்ராக்ட் ஆவா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கைஸ் வந்து அவங்க பெஸ்ட்டு இல்லை, அதாவது ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஓகே கரியரில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, லைஃப்பில் வந்து பெட்டராக இருக்க மாட்டாங்க. புரியுது? அவங்களுக்கு ஆவரேஜாக வாழ்வாங்க, ஆவரேஜாக இருப்பாங்க, பேருக்கு வேலைக்கு போவாங்க. புரியுது? அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஆவரேஜாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் மோஸ்ட் ஆஃப் த பசங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கே தெரியும் தான் ஆவரேஜ்னு சொல்லி அவங்கள போய் நீங்கள் எப்படி வந்து பெஸ்ட்டுங்கிற ஃபீலிங் கொடுப்பீங்க? நடக்கவே நடக்காது. அப்போ இவங்க இந்த ஃபீலிங் வரணும் அப்படின்னா அவங்க உண்மையில் லைஃப்பில் பெஸ்ட்டாக இருக்கணும், அவங்க கம்ப்ளீட்லி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கம்ப்ளீட் லைஃப்பில் பெட்டராக இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண, நீ அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுற, உன்னை பார்க்கும்போது நல்ல ஹை வேல்யூ அப்படின்னு அவங்க சொல்லும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களும் இப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இவங்களுக்கே. சரியா? அண்டு இப்போ நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஒரு பொண்ணை பேசும்போது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இந்த ஃபீலிங்கும் உங்களுக்கு 100% இருக்கும். ஒன்று உங்கள் மேலே உங்களுக்கு ஜெனுவன் கான்ஃபிடென்ட் இருக்குது, அடுத்து ஒரு பொண்ணு பேசும்போது கண்டிப்பாக நம்ம ஹை வேல்யூ பர்சன் எப்படி வந்து அட்ராக்ட் ஆகா, கண்டிப்பாக நம்ம அட்ராக்ட் ஆவா அப்படிங்கிற ஆட்டிடியூட் தான் நீங்களும் பேசணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லாமல் இப்போ அந்த பொண்ணு நீங்கள் என்ன தான் ஹை வேல்யூவாக இருந்தால் கூட அந்த பொண்ணு வந்து என் மேலே அட்ராக்ட் ஆக மாட்டா அப்படிங்கிற மென்டாலிட்டி நீங்கள் பேசுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டவுட்லேயே பேசுவீங்க. லைக் அந்த பொண்ணுக்கு நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற டவுட்லேயே பேசும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவளை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீ இம்ப்ரெஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடும். நீங்கள் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணால் கூட இம்ப்ரெஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போவீங்க. மீன்ஸ் இம்ப்ரெஸ்னால நீங்கள் சேஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒரு பொண்ணு பார்க்குறா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்களை சேஸ் பண்ணிங்கன்னா அவள் எப்படி சேஸ் பண்ணுவா? அவள் கண்டிப்பாக பண்ணவே மாட்டான். நீங்கள் தான் சேஸ் பண்ணுறீங்க, அவள் அலையோடுன்னு நினைப்பான். அப்போ என்ன பண்ணணும்? ஓகேவா? ஒரு பொண்ணு ஓகே அவள் கண்டிப்பாக நம்ம அட்ராக்ட் ஆவா நம்ம பெஸ்ட்டு அப்படிங்கிற இடத்துல ஓகேவா நம்ம அந்த பொண்ணை சேஸ் பண்ணவே மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அப்போ நீங்கள் பெஸ்ட்டு ஓகே அவள் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகிற அந்த ஃபீலிங் இருக்குது, அவளே நீங்கள் ஹை வேல்யூ, நாம தான் அவனை சேஸ் பண்ண வைக்கணும், இவன் எப்படியாவது லவ் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கே மென்டாலிட்டி வந்துடும். புரியுதா? தேர்டு, லிமிட் யுவர் செல்ஃப். கைஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பொண்ணுங்களை கண்டிப்பாக சேஸ் பண்ண மாட்டீங்க, இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே பட் ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னா தெரியுமா? வெதர் இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது மோஸ்ட்லி சில பீப்புளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, அது தெரியலனாலும் சரி, ஓகே இப்போ இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா நாம் எப்பயுமே நம்ம க்ரஷ்கிட்ட பேசும்போது எக்ஸஸாக பிஹேவ் பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே. புரியுதா உங்களுக்கு? ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து ஓகேவா, ஒரு லவ் கொடுக்குறதுலேருந்து ஓகேவா, பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லவ் ஃபீலிங் கொடுக்குறதுலேருந்து ஓகேவா, கிஃப்ட்ஸ் கொடுக்குற வரையும் எல்லாமே எக்ஸஸாக தான் கொடுப்போம். எனக்கு கிளைண்ட்ஸ் இந்த சொல்கிறேன்ல 5 இயர்ஸ் நம்ம நியர்லி நம்ம கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் கிளைண்ட்ஸ் கொடுக்குற எக்ஸஸ்லாம் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு ஜென்மத்துக்கு சேஸ் பண்ண மாட்டேன், அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இப்போ ஸ்டில் இப்போ 50% அந்த பொண்ணு பேசுன்னு வச்சுக்கோங்க, 75% நீங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டில் அது எக்ஸஸ் தான். ஓகேவா? இப்போ என்ன ஆகுனா அந்த பொண்ணு உங்களை எப்படி இவனை எப்படி லவ் பண்ண வைக்குன்னு சொல்லி எப்படி பார்க்கும்? நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா தானே கொடுக்குறீங்க, நீங்கள் தான் 25% எக்ஸ்ட்ரா இருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணு நினைக்கும் இவன் தான் நம்மளை சேஸ் பண்ணுறாங்கிற ஃபீலிங்கே ஸ்டில் அது ஃபீலிங் தான். அப்போ ஓகே இவனே சேஸ் பண்ணுறோன்னு அந்த பொண்ணு உங்களை சேஸ் பண்ண வைக்கணுங்கிற மென்டாலிட்டி அந்த பொண்ணுக்கு வரவே வராது. அப்போ ஜென்ரலாக என்ன பண்ணால் லிமிட் யுவர் செல்ஃப். அட்லீஸ்ட் என்ன அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த அளவுலேயே நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் லைட்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் அது ஃபைன், அந்த அளவுக்கு தான் நீங்கள் இருக்கணும். அப்போ நீங்கள் இருக்கும்போது தான் அந்த பொண்ணு என்ன ஃபைன் வந்து இவன் சேஸ் பண்ணலை, இவன் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல, அப்போ நம்ம தான் இவனை பண்ணி ஏதாவது பண்ணி இவன் லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ கைஸ் இதுதான் இந்த 3 ரூல்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இதை வந்து நீங்கள் ஒரு பொண்ணை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு உங்களை அந்த பொண்ணு லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி அந்த பொண்ணு கிரியேட் ஆகும்.
நல்லா டீட்டெயில்டாக வராது. அதுக்கு நம்ம நிறையா விஷயங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணணும். பட் இந்த 3 ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா பேசிக்காக ஒரு 40% 50% வந்து அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மென்டாலிட்டி வந்துடும். கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குது அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் மாஸ்குலினாக லீடர்ஷிப்பாக எப்படி ஒரு பொண்ணை பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வீடியோ போட போகிறோம். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப மேன்லியாக ஒரு பொண்ணை காமிக்கும். ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். பாய். நம்ம லவ் குரு சேனல் வந்து உங்கள் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்காக ஓகேவா ஃபோன் கன்சல்டேஷன், பர்சனல் கோச்சிங் இந்த மாதிரி சர்வீசஸ் அண்ட் சம் கோர்சஸும் கொடுக்குறோம். ஓகேவா, அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்ம சேனலோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீசஸ் ஆர் கோர்சஸை வாங்கி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.